வெப்ப அலையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழ்நாடு காலநிலை உச்சிமாநாடு 3.0 தொடக்க விழா நடைபெற்றது. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தை சார்பில் நடந்த இந்த உச்சிமாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பேரிடர்களையும் எதிர்கொள்ளணும்னா அனைத்து தரப்பு மக்களும் காலநிலை மாற்றம்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கேற்றபடி நம்மளை எப்படி தலைமை தகவமையை அமைச்சிக்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது மட்டும் நடந்தா நம்ம சமூகம் காலநிலை கல்வியில பெற்ற சமூகமாக இருக்கும். சீனா, ஜெர்மனி, பிரேசில் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம், அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீ உள்ளிட்ட சம்பவங்களை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் என எடுத்துரைத்தார். குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஆண்டு துபாயில ஏற்பட்ட வெள்ளம், சீனா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏற்பட்ட காட்டுத்தீ, வெப்பமண்டல நாடுகளில் ஏற்பட்ட வெப்ப பாதிப்புகள் ஆகியவற்றை நாம நினைவுபடுத்திக்கணும். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு, திருவண்ணாமலை நிலச்சரிவு உள்ளிட்ட இதுபோன்ற இடர்பாடுகளுக்கு காலநிலை மாற்றமே காரணம் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். காலநிலை மாற்றம் குறித்தும் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பேசிய அவர், காலநிலை மாற்றத்தை கல்வித்துறையின் மூலம் மக்களிடையே புகட்டுவதற்கு திட்டமிட்டதாக தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவே புகட்ட நம்ம அரசு திட்டமிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான கனவுகள் எல்லாத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கு. அதனால்தான் நம்ம அரசு காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், காலநிலை கல்வி அறிவுக்கென கொள்கை விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறினார். துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்து, ஒருவேளை வெப்ப அலையால் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு பேரிடர் நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்புகளை வெளியிட்டார். அலையால உயிரிழக்க நேரிட்ட 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம். வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள் மற்றும் ORS கரைசல் வழங்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம். வெப்ப அலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தல்கள் அமைச்சு குடிநீர் வழங்கவும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறோம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக மாற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு கோரிக்கை விடுத்தார்.